இல்லக்கா அந்த மத்ததெல்லாம் தெளிவா தானே பேசுறீங்க. சொல்லுங்க அப்புறம். நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவதை. ப்ளீஸ்க்கா சாரி. இங்க வாங்க, இங்க வாங்கக்கா. எதுக்கு வரணும்? இங்க வாங்கக்கா. அது ஒருங்க கேமரா இருக்குக்கா. அது ஒருங்க. இங்க வாங்க. கேமரா இருக்கா? அது ஒருங்க கேமரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடியோக்கா. ஹலோ, உங்கள் அன்பு நம்ம விஜய் பாக்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரியான ஃபன்னு நம்ம சேனல்ல. ஒரு அக்கா பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த அக்கா கிட்ட போய் லெட்டர் எழுதுறதுக்கு தான் நான் கொடுக்க போறேன். கை உடஞ்ச மாரி. ஆனா அந்த அக்கா வந்து மூஞ்சில காரி துப்புறாங்களா அடிக்கிறாங்களா எனக்கு தெரியாது சத்தியமா. உங்களுக்கோசம் இறங்கி வேலை பார்க்கலாம் இந்த வீடியோல அப்படின்னா புதுசா ஒன்று ட்ரெண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்களால உண்மையா மெசேஜ் கழுவி ஊத்தினாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, இல்ல வேற வீடியோ இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதுக்குள்ள நான் இறங்கி பண்றேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போவோம். அக்கா, லெட்டர் மட்டும் எழுதணும், எழுதி தரீங்களா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு? நீங்க நல்லா தானே இருக்கீங்க. கையில அடிபட்டுதுக்கா. அதனாலதாங்க முடியல என்னால. அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா எதுவும் தெரியலங்க. அம்மி கிட்ட பாருங்களேன், செம்மையா உள்ளது பாருங்கக்கா. ஃபுல்லா தலி 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 ஹெல்ப் பண்ணுங்கக்கா. டெக்னாலஜி எவ்வளவு நல்லா வளர்ந்துருக்கு. ஏன் நீங்க லெட்டர் எழுதி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. என்ன பண்றது, எனக்கு எழுத படிக்க தெரியாதுக்கா. முதல் முறையா கோவில்ல பார்த்த உடனே என் மனசை நானே பறிகொடுத்துட்டேன். அவ்வளவு அழகா இருக்கிற சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். தேவதை போல. சத்தியமா நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு நான் எதிரே பார்க்கல. லெட்டர் நீங்க யார சொல்லிட்டு இருக்கீங்க? அங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் எழுதுறேன்ல, அவங்கள அவ்வளவு இல்லக்கா. நேர்ல பார்த்து சொல்றதுக்கு நான் 7-8 வருஷம் ஆயிடுச்சுக்கேன். பரடி விட்டு நான் இங்க வந்துட்டு. ஐயோ ஐயோ, அதனால தான்க்கா அவங்களுக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த கதைலாம் எனக்கு தேவையில்ல. சொல்லுங்க, வந்த வேலை. எனக்கு பிடிச்ச கலரே பிங்க் தான். அவ்வளோ சூப்பரா இருக்கும். யார சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பிங்க் சாரி கட்டிக்கிட்டு வந்தா அவ்வளவு தேவதை மாரி இருப்பாங்க. நீங்க பேசுறதே ஒன்றும் சரியில்லைங்க. தயவு செஞ்சு இல்லக்கா 2 வார்த்தை தான்க்கா. அதுக்குள்ள நீங்க கோவப்பட்டா எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? நிறைய இருக்குக்கா உங்ககிட்ட. நான் நிறைய கொட்டணும், நிறைய சொல்லணும். லெட்டர் எழுதுறதுக்கு அதுதாங்க. மறுபடியும் உங்களை பாப்பேனா பார்க்க மாட்டேன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு. மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. காலை கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் கனவில். அதுதான். நீங்க ஆளும் சரியில்லை, பேசுறதும் சரியில்லை, சம்மந்தமே இல்லாம வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஏதோ போனா போது லெட்டர் எழுதி கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீங்க பேசுறதுல என்ன ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க இன்னைக்கு தெய்வம் மீறி ஹெல்ப் பண்றீங்க. லெட்டர் எழுதும் போது நான் உங்களை எதனா டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பேசியிருந்தேன்னா சாரி. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சாரி ப்ளீஸ்க்கா. கோவப்படும் போது கூட அழகா தான் இருக்க. எங்கக்கா? எடுத்துட்டு போங்க. அக்கா சாரி. போறீங்களா இல்லையா? வேணாம், இது பண்ணுங்க. கான்டாக்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து தேவையில்ல. நீங்க இன்ஃபார்ம் பாக்கத்தாடி நம்மலாம் கிளாஸ் பக்கா லோக்கல். மழை வேற வருதுக்கா. மழைதான் வருது, அதான் ஏந்து போங்க. நானே கொஞ்ச நேரம் நிம்மதி இல்லாம வந்து இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அது கூட மாட்டீங்க. கிளம்புங்க ப்ளீஸ்க்கா. போறீங்களா இல்லையா? நீ ஒரு புன்னக அரசி. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றா என்னங்க? இல்லக்கா, உங்களுக்கு நல்லாதானே பேச வரும். சில வார்த்தை மட்டும் நாக்கு அதுதான். சரி சொல்லு. நீ ஒரு புன்னக ரசி. அது ஏங்க அவ்வளவு இதுவா சொல்லிட்டு இருக்கீங்க?
இவன் கிக்குக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு தில்லாலங்கடிங்கோ. இல்லக்கா அந்த மத்ததெல்லாம் தெளிவா தானே பேசுறீங்க. சரி, சரி. சொல்லுங்க அப்புறம். நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவதை. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. இல்ல நீங்க பேசுறதெல்லாம் ஏதோ டபுள் மீனிங் இருக்கு. இல்லக்கா சரி சரிக்கா ப்ளீஸ்க்கா. ஏந்து போங்க. ஐயோ ஐயோ இல்ல உணவு எழுதுங்க. என் பொரடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுக்காரு. 8 வருஷம் ஆகுதுக்கா. ப்ளீஸ்க்கா. எப்படிங்க நீங்க பேசுறதெல்லாம் எதுவும் சரியில்லை. மழை வருதுக்கா. பரவாயில்ல. தள்ளியே இருங்க. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க. உங்க அம்மா கிட்ட வந்து நான் பொண்ணு கேட்கவா? யார கேக்குறீங்க? என் ஒய்ஃப் கிட்ட. ஒய்ஃப் கிட்ட தான் ஒய்ஃப்னு சொல்றீங்க, அப்புறம் போய் பொண்ணு கேக்குறேன்றீங்க. அதுதாங்க திரும்பவும் அவங்கள ரொம்ப எங்களுக்கு 2 பேரையும் எப்படி சொல்றதுன்னா, நீ போய் சம்பாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயே வச்சிருக்காங்க. அப்படி தெரியலையே. அதனாலதான் திரும்பவும் அந்த பொண்ணு கேட்கலாமா? என் ஒய்ஃப் அங்க இருக்காங்கல்ல. இதெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. ஆல்ரெடி மழை வருது. எனக்கு மழையில உட்காந்தீங்க. இங்க பாருங்க. போது ஏஞ்சி போங்க. நீங்க நினைஞ்சா ஒரு மாதிரியா இருக்கு. என்ன 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 இல்ல நீங்க எழுது கொடுக்குறீங்கல்ல, அதனால நினைக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்குங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ்க்கா. எனக்கு தேவையில்லைங்க. தான் எடுத்துட்டு போங்க. மழை வந்துச்சுலாம் எடுத்துட்டு போங்க. ப்ளீஸ்க்கா. சாரி. இங்க வாங்கக்கா. எதுக்கு வரணும்? இங்க வாங்கக்கா. அது வருங்க. கேமரா இருக்குக்கா. அது வருங்க. இங்க வாங்க. கேமரா இருக்கா? அது வருங்க. கேமரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடியோக்கா. இவ்வளவு நேரம் அப்ப வீடியோ தான் பேசிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம 90s கனடா பசங்க சொல்லிடுங்க. சீக்கிரம் சொல்லுங்கக்கா. சரி ஓகே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே 90s பசங்க சேனல். பை. தேங்க்ஸ்.